மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறை கைதியை வீட்டு வேலைக்கு அழைத்துச் சென்று அடித்து துன்புறுத்தியது தொடர்பாக தற்போது அண்மை செய்தியானது கிடைத்திருக்கிறது. இந்த புகாருக்குள்ளான சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை சரக சிறைத்துறை டிஐஜி முருகேசனுக்கு வேலூர் டிஐஜியாக கூடுதல் பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் சிறைத்துறை டிஐஜியாக ராஜலட்சுமி காத்திருப்போர் பட்டியலில் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். சிறை கைதியை வீட்டு வேலைக்கு அழைத்துச் சென்று அடித்து துன்புறுத்தியதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது ராஜலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முரளி, முழு விவரம். வணக்கம். இந்த வேலூர் மத்திய சிறை கைதி சிவகுமார் அதை வீட்டு வேலைக்கு அழைத்து சென்று தாக்கப்பட்டதாக சிபிசிஐடி போலீசார் வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி உட்பட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த விசாரணையானது நேற்று வேலூர் மத்திய சிறையில் ராஜலட்சுமி உட்பட எஸ்பி மற்றும் 14 பேரை தனித்தனியாக அழைத்து விசாரணை மேற்கொண்டது. அதோடு சிறை கைதிகளையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டது. அதே போன்று சிவகுமார் தாக்கப்பட்ட சிறையில் ஒரு அறையில் 4ஆம் நம்பர் அறையில் அடைக்கப்பட்டிருந்தார் என்றும் அந்த அறையையும் ஆய்வு செய்து நேற்று சிபிசிஐடி போலீசார் ஆய்வுக்கு சென்றிருந்தார்கள். இந்த நிலையில் காலை வேலூர் சிறைத்துறை கூடுதல் எஸ்பி ரகுமான் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில தற்போது வேலூர் சரக டிஐஜி ராஜலட்சுமியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த செய்தியானது வெளியாகி இருக்கிறது. தற்போது ராஜலட்சுமி இந்த சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.